ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். இன்னைக்கு வீடியோவில் சேலத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்தில் 1990ஆம் ஆண்டு தனசேகர்ன்ற நபருக்கு அவரோட கோழி பண்ணைக்குள்ள ஒரு துஷ்ட ஆத்மாவால் அவர் என்னென்ன அசம்பாவிதத்தை சந்திச்சாரு, மேலும் அந்த ஆன்மா எத்தனை உயிர்களை காவ வாங்குச்சுன்ற அதிபயங்கரமான அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோ பயங்கர பேனிக்கா இருக்கும். ஸோ இதயம் பலவீனமானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், ஹார்ட் பேஷண்ட் யாராவது இந்த வீடியோவை இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து இப்பவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபையிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி சேலத்துக்கு பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்தில் 1990ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை இந்த தனசேகரோட மகன் மகேஸ்வரன், அதாவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் தான் இந்த ஸ்டோரியை நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த தனசேகரனுக்கு ஒரு 60 வயது இருக்கும். மகனுக்கும் மகளுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இந்தியன் ஆர்மி, அதாவது மிலிட்ரியில் வேலை பார்த்து ரிட்டையர்மெண்ட் ஆகி தன்னோட மனைவியோட வசிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த தனசேகரனுக்கு மிலிட்ரியிலேருந்து வரக்கூடிய பென்ஷன் பணமும் சில வீடுகள் வாடகைக்கு விட்டிருந்தாரு. அந்த வாடகையிலேருந்து வரக்கூடிய வருமானத்தையும் வச்சு தான் இவரோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அப்படி இந்த தனசேகரன் ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு பெரிய தொகை அவருக்கு வந்திருக்கு. அந்த தொகையை எதிலையாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. அந்த நேரத்துல தான் அவரோட நண்பர் ஒருத்தர் வந்து கோழி பண்ணையை பத்தி சொல்லியிருக்காரு. அவரோட நண்பர் தானும் கோழி பண்ணை வச்சிருக்கிறதாகவும் அதுல இருந்து மாதம் மாதம் வருமானம் நல்லா வருதுன்னு சொன்னதுனால தனசேகரனுக்கு கோழி பண்ணை வைக்கலாம்ன்ற ஆசை வந்திருக்கு. உடனே தனசேகரன் கோழி பண்ணை ஆரம்பிக்கிறதுக்காக புரோக்கர்கள் கிட்ட சொல்லி வச்சு நிறைய இடங்களை பார்க்கிறாரு. அப்படி இவர் போய் பார்த்த இடங்கள் எல்லாமே விலையும் அதிகமா சொல்லியிருக்காங்க. இவர் எதிர்பார்க்கிற வசதியும் எதுவுமே இல்லாம இருந்திருக்கு. அந்த நேரத்துல தான் சேலத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்தோட அவுட்டர் பகுதியில 1 ஏக்கர் பரப்பளவு உள்ள ஒரு நிலத்தை காமிச்சிருக்காங்க. அந்த இடம் இந்த கிராமத்துல இருந்து தள்ளி ஒரு அவுட்டர் பகுதியில பசுமையான இடத்துல லொக்கேட் ஆயிருந்துச்சு. அந்த இடத்துக்கு பக்கத்திலே ஒரு பெரிய குளமும் இருந்திருக்கு. தண்ணிக்கு பஞ்சமே இல்லாம இருந்திருக்கு. ஸோ கிரவுண்ட் வாட்டர் கண்டிப்பாக இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அப்படி அவர் அந்த இடத்த பார்த்துட்டு தன்னோட மகன், மனைவி இவங்க 3 பேரையும் கூட்டிட்டு வந்து அந்த இடத்த சுற்றி காமிக்கிறாரு. அந்த இடத்த பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போயிருது. உடனே அந்த மாசத்திலே அந்த இடத்த பத்திரம் முடிக்கிறாங்க. அந்த இடத்துல மிகப்பெரிய கோழி பண்ணை கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்றாரு. கன்ஸ்ட்ரக்ஷனும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வழியா அந்த கோழி பண்ணையை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கோழி பண்ணையை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு நல்ல வேலையால தேடிக்கிட்டு இருக்காரு. அப்படி அந்த வேலைக்கு வரக்கூடிய ஆள் நம்பிக்கையான ஆளா இருக்கணும்னு எதிர்பார்த்தாரு. இதனால அவருக்கு தெரிஞ்ச ஆளுகிட்ட எல்லாம் நல்ல வேலையாள் யாராவது இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி வச்சிருக்காரு. அந்த நேரத்துல தனசேகரனோட வீட்டுக்கு ஒரு 45 வயது மதிக்கத்தக்க பொன்னையான்ற ஒருத்தர் வந்திருக்காரு. உங்களோட கோழி பண்ணைக்கு ஆள் தேவைப்படுதுன்னு சொன்னீங்களா, அதுதான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லியிருக்காரு. தனசேகர் அந்த பொன்னையாவை பார்த்துட்டு பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்ல ஆளா தெரிகிறாருன்னு யோசிச்சாரு. என்ன காரணம்னா, பொன்னையா தனசேகர் கிட்ட பேசும்போது துண்ட கக்கத்துல வச்சுக்கிட்டு ரொம்ப பணிவா பேசியிருக்காரு. அவர் அப்படி நடந்துகிட்டது தனசேகரனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. பொன்னையா கிட்ட சில கேள்விகள் கேட்கிறாரு. இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பொன்னையா என்ன சொல்றாருன்னா, ஐயா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய தென்னந்தோப்புல பண்ணையாளா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு அனாதைங்கயா, எனக்குன்னு யாருமே கிடையாது. பல வருடங்களா நான் அந்த தோப்பை தான் கவனிச்சுட்டு வந்துகிட்டு இருந்தேன். என்னோட முதலாளி அந்த தோப்பை வேற ஒருத்தருக்கு வித்துட்டு போயிட்டாரு. அப்படி அந்த இடத்த புதுசா வாங்கினவரு இந்த தோப்பை பாத்துக்கிறதுக்கு எங்க கிட்ட ஆள் இருக்கு, நீங்க வேற இடம் பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டாரு. பொன்னையா இந்த மாதிரி சொன்னதும் தனசேகர் பொன்னையாவை பார்த்து ரொம்பவே பரிதாபப்பட்டிருக்காரு. பொன்னையாவை பார்த்து, என்னப்பா ஆள் ரொம்ப கிறக்கமா இருக்க, ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பொன்னையா, இல்ல சாமி, 2 நாளா சரியாவே சாப்பிடல, ரொம்பவே பசிக்குதுன்னு சொல்லியிருக்காரு.
தனசேகரன் தன்னோட மனைவி கிட்ட சொல்லி பொன்னையாவுக்கு சாப்பாடு போட சொல்லியிருக்காரு. அப்படி பொன்னையா சாப்பிட்டு முடிச்சதும் தனசேகரன் தன்னோட 2 வீலர்ல பொன்னையாவை கோழி பண்ணைக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அந்த கோழி பண்ணையில இப்ப வரைக்கும் குஞ்சுகளே இறக்கல. ஃபர்ஸ்ட் பேட்ச் இறக்குறதுக்காக அந்த கோழி பண்ணை ரெடியா இருந்திருக்கு. கோழிகளை பாத்துக்கிறதுக்கு ஆளை ரெடி பண்ணிட்டு தான் கோழி குஞ்சை இறக்கணும்னு தனசேகர் திடமான முடிவோட இருந்தாரு. இந்த 4 கோழி கூடாரங்களுக்கு பக்கத்துல சின்னதா ஒரு அறை கட்டி வச்சிருந்தாங்க. அந்த அறையில தான் பொன்னையாவை தங்க வச்சிருக்காரு. இந்த பொன்னையாவுக்கு தனசேகரனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படி அவரோட முதலாளிக்கு இவர் ரொம்பவே விசுவாசமா இருந்திருக்காரு. பொன்னையா வந்த 2 நாள்ல கோழி குஞ்சுகளை பண்ணையில கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. இரவு நேரங்கள்ல பொன்னையா தனியா இருக்கிறதுனால அவருக்கு பாதுகாப்புக்காக 2 ராஜபாளையம் நாய்களை கொண்டு வந்து பண்ணையில விட்டுருந்திருக்காரு. பொன்னையா அந்த கோழி குஞ்சுகளையும் அந்த நாய்களையும் கண்ணும் கருத்துமா கவனிச்சுக்கிறாரு. சரியா ஒரு மாதம் கடந்திருக்கும். அப்ப வரைக்கும் பொன்னையாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பொன்னையாவோட லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. இந்த பொன்னையாவோட பராமரிப்புல கோழிகள்லாம் நல்லா விறுவிறுன்னு வளர ஆரம்பிச்சிருக்கு. முதல் 20 நாள்லே ஒவ்வொரு கோழியும் 1 கிலோ 1.5 கிலோன்னு பெருசாவே இருந்திருக்கு. அப்பப்போ தனசேகரன் மேற்பார்வையிடுவதற்காக வந்திருக்காரு. கோழிகளோட வளர்ச்சியை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா கிளம்பிடுவாரு. அந்த சூழ்நிலையில தான் திடீர்னு ஒரு நாள் கோழி கூடாரத்துக்குள்ள 2 கோழிகள் இறந்து போயிருக்கு. இந்த மாதிரி கோழிகள் சாகிறது யூஸ்வலா எல்லா பண்ணையிலையும் நடக்கக்கூடியது தான். சில நேரங்களில் டெம்பரேச்சர் செட் ஆகாம சில கோழிகள் செத்து போயிடும். அதிகப்படியான குளிரையும் அதுகளால தாங்க முடியாது, அதிகப்படியான வெப்பத்தையும் அதுகளால தாங்க முடியாது. அந்த இறந்து போன கோழிகளை பார்த்த பொன்னையாவுக்கு மனசே கேட்கல. ஏன்னா ஒவ்வொரு கோழி குஞ்சுகளையும் தன்னோட பிள்ளை மாதிரி பராமரிச்சுட்டு வந்தாரு. அந்த கோழிகள் இறந்து போனதை நினைச்சு ரொம்பவே கவலையா இருக்காரு. அந்த இறந்து போன கோழிகளை அந்த கூடாரத்துக்குள்ள இருந்து எடுத்து வெளியே கொண்டு வந்து வச்சிருக்காரு. தனசேகரன் வந்ததும் அவர்கிட்ட அந்த கோழிகளை காமிச்சிருக்காரு. அது ஒரு நவம்பர் மாத மழை காலம்ன்றனால அந்த குளிரை தாங்க முடியாம கோழிகள் இறந்திருக்குன்னு தனசேகரன் சொல்லி இருக்காரு. தனசேகரன் பொன்னையா கிட்ட அந்த கோழிகளை எடுத்துட்டு போய் கொஞ்சம் தூரம் தள்ளி குளத்தங்கரை கிட்ட புதைச்சிட்டு வந்துருன்னு சொல்லி இருக்காரு. பொன்னையாவும் கடப்பாறை மண்வெட்டி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு குளத்தங்கரைக்கு பக்கத்துல இருக்க ஆலமரத்துக்கிட்ட போயிருக்காரு. அப்போ மதியம் 12 மணி இருக்கும். அந்த ஆலமரத்தை பார்க்குறாரு. அது பார்க்கறதுக்கே ரொம்ப பயமா இருந்திருக்கு. அதுல நிறைய மூட்டைகளா கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. அப்படி தரையில குழி தோண்டலான்னு கீழே குனிஞ்சு பார்த்த பொன்னையாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல ஒரு மனித மண்டையோடு வாயை திறந்த மணிக்கு கிடந்திருக்கு. அப்பதான் பொன்னையா ஒரு விஷயத்தை கணிக்கிறாரு. இந்த இடம் முன்னொரு காலத்துல சுடுகாடா இருந்திருக்கும்னு. இப்போ பொன்னையா ஆலமரத்துக்கு கீழே வேகமா குழி தோன்றாரு. அப்படி அவர் தோண்டிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒண்ணு அவர் மண்வெட்டியில தட்டுப்பட்டிருக்கு. கொஞ்சம் வேகமா மண்வெட்டியில வெட்டுறாரு. அப்போ ஏதோ ஒரு பானையில பட்டது மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அதை பார்த்த பொன்னையா என்னன்னு பாக்குறதுக்காக கையால மெதுவா பறிச்சு விட்டு பாக்குறாரு. அது ஒரு மண் கலயம். அதை பார்த்தா பல வருஷத்துக்கு முன்னாடி யாரோ புதைச்சு வச்ச மாதிரி தெரியுது. ஒருவேளை புதையலா இருக்குமோன்னு யோசிக்கிறாரு. அந்த கலயத்தை உடைச்சிராம மெதுவா பறிச்சு வெளியே எடுக்கிறாரு. அந்த கலயத்தோட விளிம்பு ஒரு அழுக்கு துணியால லாக் பண்ணப்பட்டிருந்துச்சு. அந்த துணியை கருப்பு கலர் கயிறால பல சுத்துக்கள் போட்டு டைட்டா கட்டியிருந்தாங்க. பொன்னையா அந்த கைத்தை அவுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறாரு. ஆனா அது ஸ்ட்ராங்கா பல முடிச்சுகள் போடப்பட்டிருந்திருக்கு. அந்த முடிச்சு அவுக்க முடியலன்னு தெரிஞ்சதும் பொன்னையா அந்த கலயத்தை கீழே வச்சுட்டு கையில இருக்க கடப்பாறையால ஒரு போடு போடுறாரு. அந்த பானை 2ஆ உடைஞ்சு உள்ள இருந்து கருப்பு கலர் புகை மாதிரி வந்திருக்கு. அந்த புகையில இருந்து ஒருவித நெடியும் வந்திருக்கு. அந்த புகையை சுவாசிச்ச பொன்னையா விடாம இருமிக்கிட்டே இருந்திருக்காரு. அவரால அந்த இருமலை கண்ட்ரோலே பண்ண முடியல. கண்ணுல இருந்து தண்ணியே வர்ற அளவுக்கு இருமல் நிக்காம வந்திருக்கு. பொன்னையா நார்மல் ஆனதுக்கு அப்புறம் அந்த கலயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறாரு. ஒரு பெண்ணோட தலைமுடி உள்ள சுருட்டி வைக்கப்பட்டிருக்கு. செம்பு வளையல், சின்னதா ஒரு கர்ச்சீப் அளவுக்கு கருப்பு துணி, முட்டை ஓடும் இருந்திருக்கு. வேற எதுவும் கலயத்துக்குள்ள இருக்கான்னு தேடி பாக்குறாரு. சாம்பல் மாதிரி கீழே கொட்டி இருக்கு. அதை அந்த குழிக்குள்ளே போட்டுட்டு செத்த கோழிகள் 2ஐயும் அந்த குழிக்குள்ள போட்டு மண்ணெல்லாம் போட்டு புதைச்சிட்டு வந்துடுறாரு. இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகுதான் பொன்னையாவோட வாழ்க்கையில அமானுஷ்யாலை அடிக்க போதுன்னு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பண்ணைக்குள்ள நுழைஞ்ச அவரு கோழிகளுக்கு தீவனம் வைக்கிறது போன்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. தனசேகரனும் ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு சரி பொன்னையா பண்ணைய பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லிட்டு அவர் 2 வீலர் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அன்று இரவு பொன்னையா வழக்கம் போல நாய்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு அவரும் இரவு சாப்பாடு சாப்பிட்டுட்டு மெயின் கேட்டை பூட்டிட்டு அவரோட அறையில போய் தூங்க போயிடுறாரு. நள்ளிரவு 1 மணி இருக்கும். நாய்கள் 2ம் விடாம குறைச்சிக்கிட்டே இருந்திருக்கு. இடி மின்னல் பயங்கரமா அடிச்சிருக்கு. மழையும் லேசா தூரிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த நாய்கள் குறைக்கிற சத்தத்தை கேட்ட பொன்னையா முழிச்சிடுறாரு. அந்த சத்தத்தை நல்லா கூர்ந்து கவனிச்சு பாக்குறாரு. நாய்கள் எதுக்காக இந்த நேரம் இப்படி குலைக்குதுன்னு யோசிக்கிறாரு. பாம்பு அல்லது கீரி ஏதாவது பண்ணைக்குள்ள நுழைஞ்சிருக்குமோன்னு யோசிக்கிறாரு.
அன்றைய தினம் பகல் முழுவதும் பொன்னையா அதிகப்படியான வேலைகள் செய்தனால உடல் அலுப்பு அதிகமா இருந்திருக்கு. எழுந்திருக்கவே முடியாம படுத்திருந்திருக்காரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அந்த சத்தத்தை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ கேட்டு கிட்ட குறைச்ச நாய்கள் எதையோ பார்த்து பயந்தது மாதிரி பொன்னையாவோட ரூமுக்கு பக்கத்துல வந்து நின்று குறைச்சிக்கிட்டு இருந்திருக்கு. கொஞ்ச நேரத்துல எல்லா கோழிகளும் படபடபடன்னு அடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. அப்படி கோழிகள்லாம் படபடன்னு அடிக்கவும் பாம்பு தான் கோழி கூடாரத்துக்குள்ள பூந்துருச்சு போலன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பாம்பை அடிக்கிறதுக்காக பொன்னையா குச்சியை தேடி இருக்காரு. அவரோட ரூமுக்குள்ள இருந்து குச்சி ஒன்றை எடுத்துக்கிட்டு வேகமா கதவை திறந்து பாக்குறாரு. பயங்கர நிசப்தமா இருந்திருக்கு. நாய்கள் ரெண்டும் இவர் பக்கத்துல வந்து வாழை ஆட்டிக்கிட்டே நின்றுருக்கு. அந்த 4 கோழி கூடாரத்துக்குள்ளேயும் போய் பாக்குறாரு. எல்லா கோழிகளும் அதாவது பாட்டில தான் இருந்திருக்கு. எந்த ஒரு நிகழ்வுமே நடந்த மாதிரி தெரியல. வெளியில வராண்டால நடந்து வந்து மெயின் கேட் பூட்டி இருக்கான்னு பாக்குறாரு. பூட்டினபடி அப்படியே இருந்திருக்கு. என்னவா இருக்குன்ற குழப்பத்தோட வந்து அவர் அறையில படுக்க போயிடுறாரு. மறுநாள் காலையில நேத்து நைட்டு நடந்த நிகழ்வை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அது அவருக்கு ஒரு கனவு மாதிரியே தெரிஞ்சிருக்கு. மறுநாள் காலையில 10 மணிக்கு தனசேகரன் அந்த கோழிகளுக்கெல்லாம் வேக்சின், அதாவது தடுப்பூசி போடுறதுக்காக மருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. தனசேகரன் பண்ணைக்குள்ள நுழைஞ்சதும் நேற்று இரவு நடந்ததை பத்தி பொன்னையா தனசேகரன் கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கு தனசேகரன் என்ன சொல்றாருன்னா, கோழி கழிவோட வாடைக்கு பாம்பு இல்லைன்னா கீரி ஏதாவது உள்ள நுழைஞ்சிருக்கும், நீ சரியா கவனிச்சிருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இவங்க 2 பேரும் எல்லா கோழிகளுக்கும் வேக்சின் போடுறாங்க. அப்படி வேக்சின் போடும்போது ஒவ்வொரு கோழியா கூண்டுக்குள்ள எண்ணி எண்ணி விடுறாங்க. அந்த கூடாரத்துக்குள்ள மட்டும் சரியா 100 கோழிகளை இறக்கி இருந்தாங்க. அப்படி அந்த 2 கோழி இறந்ததை கழிச்சா 98 கோழி வரணும். ஆனா இப்ப இருக்கிறது 93 கோழிகள் தான் இருந்திருக்கு. மீதி 5 கோழி எங்க போச்சுன்னு சொல்லி பொன்னையா கிட்ட தனசேகரன் கேட்டிருக்காரு. பொன்னையாவை பார்த்து பகல் நேரத்துல கேட்டை திறந்து போட்டு எங்கேயாவது வெளியே போனையான்னு கேட்கிறாரு. அதுக்கு பொன்னையா, நான் எதுக்கு சாமி வெளியே போக போறேன், எனக்கு தேவையான வசதியெல்லாம் இங்க செஞ்சு கொடுத்துருக்கீங்க, அப்படி இருக்கும்போது எனக்கு வெளியில என்ன வேலைன்னு கேட்டிருக்காரு. உடனே தனசேகரன், சரி நம்ம எண்ணிக்கையில தான் ஏதோ விட்டுருப்போம், இதை ஒன்றும் பெருசுபடுத்த வேணாம்னு சொல்லி அந்த விஷயத்தை அப்படியே விட்டுறாரு. அன்று இரவு பொன்னையா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சரியா 12 மணி இருக்கும். அந்த நேரத்துல நேத்து நடந்தது மாதிரியே நாய்கள் விடாம குறைச்சிக்கிட்டு இருந்திருக்கு. இப்போ நாய்கள் எதையோ பார்த்து பயந்துகிட்டே மெயின் கேட்ல இருந்து வேகமா வந்து அவரோட அறைக்கு பக்கத்துல நின்று குலைச்சிருக்கு. இப்போ பொன்னையா மெதுவா எழுந்து வந்து அந்த ஜன்னல் கதவை திறந்து பார்த்திருக்காரு. அவர் பார்த்த அந்த காட்சி அவரோட ரத்தமே உறைஞ்சு போற அளவுக்கு இருந்திருக்கு. பொன்னையா அது என்னன்னு உத்து பார்க்குறாரு. அது 8 அடி உயரத்துல கருப்பு கலர்ல தலைமுடியெல்லாம் நல்லா சடையா விரிச்சு போட்டு அந்த உருவம் மெதுவா கோழி பண்ணைக்குள்ள நுழையுது. கோழி கூடாரத்துக்கு பக்கத்துல வந்து மேற்கூரையை ஓபன் பண்ணி உள்ள கையை விட்டு கோழிகளை பிடிச்சிருக்கு. இப்படி ஒரு அமானுஷத்தை பொன்னையா அவரோட வாழ்நாள்ல சந்திச்சதே இல்லை. அதனால இப்போ அவரோட கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அது என்னவா இருக்கும்? முனியா, பேயா, இரத்த காட்டேரியா, இதை என்ன ரகத்துல சேர்க்கறதுன்னு குழப்பத்துல நிக்கிறாரு. அது என்னன்னு தெரியாம பயத்துல பார்த்துக்கிட்டே நிக்கிறாரு. அந்த கருப்பு உருவம் கோழி கூடாரத்துக்குள்ள இருந்து ஒரு 6 கோழிகளை பிடிச்சிட்டு சுத்தி முத்தி திரும்பி பார்க்குது. பார்த்துட்டு மெதுவா மெயின் கேட்டை நோக்கி நடந்து போயிருக்கு. அந்த கோழிகளை கையில பிடிச்சுக்கிட்டு போய் கரெக்டா அந்த மெயின் கேட்டுக்கு முன்னாடி நிக்குது. அந்த 6 அடி சுவத்தை ஒரே தாண்டுல மலிச்சுன்னு தாண்டி இருக்கு. இப்போ பொன்னையாவுக்கு பயம் அதிகமாயிட்டே போகுது. சாமி போட்டோவுக்கு முன்னாடி நின்று வணங்கிக்கிட்டே இருக்காரு. விடிகிற வரைக்கும் பொன்னையா வெளியே வரவே இல்லை. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் வெளியே வந்து பார்க்கறாரு. அந்த கோழி கூடாரத்தோட மேற்கூரை லேசா ஓப்பன் ஆன மாதிரி தெரியுது. இந்த அமானுஷ்ய உருவம் தான் கோழிகளை பிடிச்சிட்டு போகுதுன்றத கன்ஃபார்ம் பண்றாரு. வழக்கம் போல தனசேகரன் காலையில அவரோட பண்ணைக்கு வந்திருக்காரு. பொன்னையாவோட முகத்தை பார்த்திருக்காரு. பொன்னையா எந்த ஒரு தெளிச்சி இல்லாம பேய் அடிச்ச மாதிரியே இருந்திருக்காரு. பொன்னையாவை பார்த்து, என்ன பொன்னையா, உடம்புக்கு எதுவும் செய்தா, ஆள் ஒரு மாதிரி இருளடிச்ச மாதிரி இருக்கேன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பொன்னையா, ஐயா நம்ம பண்ணையில இருக்க கோழிகள் காணாம போகுதுன்னு சொன்னோம்ல, அது எப்படி போகுதுன்னு நேற்று தாயா என் கண்ணால பார்த்தேன்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்ட தனசேகரன், என்னையா சொல்ற, திருடங்க யாராவது உள்ள வர்றாங்களான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பொன்னையா, இல்ல சாமி, அது பார்க்கறதுக்கு பேய் மாதிரி இருக்கு, 8 அடி உயரத்துல நெடுன்னு கருப்பா இருக்கு, கேட்டு பூட்டி இருந்தாலும் இவ்வளோ பெரிய செவுத்த ஒரே தாண்டுல தாண்டிடுது, கூடாரத்தோட மேற்கூரையை தூக்கி விட்டு கோழிகளை பிடிச்சிட்டு மறுபடி மலிச்சுன்னு வெளியே தப்பி போயிருதுன்னு சொல்லியிருக்காரு. பொன்னையா இந்த மாதிரி சொன்னதும் தனசேகர் கோபமாயி, என்னையா பேய் பிசாசுன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு சம்பளம் ஏதாவது சேர்த்து வேணும்னாலும் வாங்கிக்க, அதுக்காக இந்த மாதிரி பேய் பிசாசுன்னெலாம் சொல்லாத, கோழிகளை யாருக்கும் வித்தியான்னு கேட்டிருக்காரு.
ஐயா, என்னை தயவு செஞ்சு நம்புங்க. அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எனக்கு சம்பளம் கூட வேணாம், நான் இப்பவே வேலையை விட்டு வெளியே போயிடுறேன்னு சொல்லியிருக்காரு. பொன்னையா இந்த மாதிரி சொன்னதும் தனசேகரனுக்கு பொன்னையா சொல்ற விஷயம் உண்மையா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா இந்த பொன்னையா வந்ததுல இருந்து காசுக்கு ஆசைப்படுற ஆள் மாதிரி தெரியல. செலவுக்கு ஏதாவது காசு வேணுமான்னு கேட்டா கூட எனக்கு தேவைன்னா நான் கேட்டு வாங்கிக்கிறேன் சாமி, எனக்கு காசு வேணான்னு சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட ஆளை நம்ம சந்தேகப்பட்டிருக்க கூடாதுன்னு யோசிக்கிறாரு. இப்போ அந்த கூடாரத்துக்குள்ள இருக்க கோழிகள் எல்லாம் மறுபடி எண்ணி பார்க்கறாங்க. சரியா 6 கோழிகள் காணாம போயிருந்துச்சு. உடனே தனசேகரன் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நைட்டு நானும் உன் கூட சேர்ந்து தங்குறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு போய் அவர் மனைவி கிட்ட இன்னைக்கு நைட்டு நான் பண்ணையிலே தங்க போறேன்னு சொல்லிட்டு மறுபடி பண்ணைக்கு திரும்பி வந்திருக்காரு. அன்று இரவு பொன்னையாவும் தனசேகரனும் இரவு சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூங்காம முழிச்சே இருக்காங்க. சரியா இரவு 12 மணிக்கு அதே போல நாய்கள் விடாம குறைச்சிக்கிட்டே இருந்திருக்கு. பொன்னையா தனசேகரன் கிட்ட ஐயா வந்துருச்சுங்கயான்னு சொல்லியிருக்காரு. அந்த 8 அடி கருப்பு பெண் உருவம் கோழி பண்ணையோட காம்பவுண்டுக்குள்ள மலிச்சுன்னு தவ்வி உள்ள வந்திருக்கு. அந்த கோழி கூடாரத்துக்கு பக்கத்துல வந்து நின்று மேற்கூரைய அப்படியே ஒத்த கையால தூக்கிட்டு உள்ள கையை விட்டு ஒரு 4-5 கோழிகளை பிடிக்குது. இந்த கையில ஒரு 4 கோழியையும் இந்த கையில ஒரு 4 கோழியையும் பிடிச்சுக்கிட்டு மெதுவா பண்ணைய சுத்தி சுத்தி பார்த்துருக்கு. அதை பார்த்த பொன்னையாவும் தனசேகரனும் நடுங்கி போயிடுறாங்க. தனசேகரன் பொன்னையா கிட்ட ஏய் என்னையா இது, என்ன இப்படி இருக்கு, இது என்னது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பொன்னையா ஐயா இது முனியா ரத்த காட்டேரியான்னு கூட தெரியல, இது இங்க இருக்கிற வரைக்கும் கோழி பண்ணைய நம்மளால நடத்த முடியாதுங்கயான்னு சொல்லிக்கிட்டே மெதுவா அந்த கருப்பு உருவத்தை பின்தொடர்ந்து போறாங்க. அது சரியா கேட்டு கிட்ட வந்ததும் ஒரே பாய்ச்சல்ல மலிச்சுன்னு கீழே தவ்வி அது அந்த சைட போயிருது. இப்ப இவங்க 2 பேரும் பின்னாடியே வந்து அந்த மெயின் கேட்டு கிட்ட நின்று அந்த உருவம் எங்க போகுதுன்னு கவனிக்கிறாங்க. அந்த உருவம் நேரா அந்த குளத்தங்கரை கிட்ட இருக்க ஆலமரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அந்த ஆலமரத்துக்கு பக்கத்துல போய் நின்று அந்த கோழிகளோட தலைய அப்படியே கடிச்சு ரத்தத்தெல்லாம் குடிச்சிட்டு நர நரன்னு மென்னு திங்குது. அது கையில ஒட்டி இந்த ரத்தத்தெல்லாம் நக்குது. இப்போ அந்த ஆலமரத்து மேல ஏறி ஒரு விழுதுல அப்படியே தலைகீழா தொங்குது. அந்த காட்சியை பார்த்த தனசேகரனுக்கும் பொன்னையாவுக்கும் அள்ளு விட்டுருது. பயந்து போன பொன்னையாவும் தனசேகரனும் இதுக்கு மேல இங்க ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. அந்த அறைக்குள்ள வந்த தனசேகரன் பொன்னையா கிட்ட கேக்குறாரு, என்ன பொன்னையா இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு பொன்னையா என்ன சொல்றாருன்னா, ஐயா இது எங்க ஊர் பக்கம், இத ரத்த காட்டேரின்னு சொல்லுவாங்க, வேதாளம்னு சொல்லுவாங்க, இது இருக்கிற இடத்துல மனுஷங்களால தங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ தனசேகரன் ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த இடத்த எதுவுமே விசாரிக்காம வாங்கிட்டோமோன்னு கவலைப்படுறாரு. மறுநாள் காலையில விடிஞ்சதுமே தனசேகரன் அந்த கோழிகளை இறக்குமதி பண்ண கம்பெனிக்கு போன் பண்ணி கோழிகளை வந்து பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த கம்பெனில இருந்து இன்னும் 15 நாள் கழிச்சு தான் வந்து கோழி எடுப்போம், அப்பதான் நல்ல வெயிட் வரும்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிறத எடைய போட்டு எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்காரு. அவங்களும் கோழி வண்டியை எடுத்துட்டு வந்து கோழிகளை எல்லாம் எடை போட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ தனசேகரனுக்கு இந்த இடத்த வச்சுக்கலாமா வித்தரலாமான்ற குழப்பத்தோட அந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. இப்போ அந்த கிராமத்துக்குள்ள ஒரு கருப்பசாமி கோயில் இருந்திருக்கு. அந்த கோயிலுக்குள்ள ஒரு பூசாரி குறி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு முன்னாடி ஒரு 4-5 பக்தர்கள் உட்காந்து அடுத்தடுத்து குறி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே தனசேகரனும் வெத்தலை, பாக்கு, சூடம், பத்தி இதுகளை வாங்கிக்கிட்டு அவரும் குறி கேட்கறதுக்காக வரிசையில உட்கார்ந்துருக்காரு. பூசாரி ஒவ்வொருத்தருக்கா குறி சொல்லிட்டு தனசேகர் கிட்ட வந்ததும், நீ வாங்க கூடாததை உன்னை வாங்கிட்ட, உன்கிட்ட வேலை பார்க்குறவன் பல வருஷமா தூங்கிக்கிட்டு இருந்ததை எழுப்பிட்டான், இதுக்கு மேல நீ இங்க இருந்தேனா உன் உசுருக்கே ஆபத்து, இங்க இருக்காதன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தனசேகரன், என்ன சாமி சொல்றீங்க, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டிருக்காரு. உன்னோட இருப்பிடத்துக்கே போயிரு, அதுதான் உனக்கு சரியான பரிகாரம், வேற வழியே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இப்போ பூசாரி என்ன சொல்றாருன்னா, நீ வாங்கி இருக்கிற இடம் பல வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய சுடுகாடா இருந்துச்சு. அந்த இடத்துல பல வருடங்களா பிளாக் மேஜிக், மாந்திரிக வேலைகளுக்கெல்லாம் அந்த இடத்த பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. காலப்போக்கில் அந்த புறம்போக்கு நிலத்துக்கு யாரோ பட்டா ரெடி பண்ணி உங்ககிட்ட வித்துருக்காங்க. அப்படி நீ இந்த இடத்த விட்டு போகலைனா உன்னோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு பூசாரி குறி சொல்றதை நிறுத்திடுறாரு. தனசேகரன் அந்த பூசாரிக்கு ஒரு 11 ரூபா காணிக்க வச்சுட்டு கோழி பண்ணைக்கு வந்திருக்காரு. இப்போ தனசேகரன் பண்ணைக்குள்ள வந்ததும் பொன்னையா தனசேகரனை பார்த்து, ஐயா இப்ப என்னையா பண்ணலான்னு கேட்கிறாரு. இப்போ தனசேகரன் என்ன சொல்றாருன்னா, பொன்னையா இதுக்கு மேல இங்க யாருமே இருக்க வேணாம், நீ என் கூட கிளம்பி வா, உன்னைய என்னோட நண்பனோட தோப்புல பண்ணைக்கு சேர்த்து விடுறேன்னு
சொல்லிட்டு பொன்னையாவை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. அவர் சொன்ன மாதிரியே அவரோட நண்பர் தோப்புல பொன்னையாவை பண்ணைக்கு வச்சிடறாங்க. தனசேகரன் வீட்டுக்கு போய் அவரோட மனைவி கிட்ட நடந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை கேட்ட தனசேகரனோட மனைவி பதறி போயிடுறாங்க. இனிமே நீங்க அந்த பண்ணைக்கு பக்கமே போகாதீங்க, நமக்கு அந்த இடத்த வாங்கி கொடுத்த புரோக்கர்ட்டே சொல்லி இடத்த கைமாத்தி விட்டுலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தனசேகரன் அந்த இடத்த விற்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா இப்போ வரைக்கும் அந்த இடத்த யாருக்குமே மாத்தி விட முடியல. அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்க கிராமத்து மக்கள் இன்னமும் அந்த உருவம் அங்கே தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆடு மாடுகள் ஏதாவது தவறி அந்த பக்கம் போயிருச்சுன்னா திரும்ப அதை உயிரோட பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த உருவம் இன்னும் அந்த குளத்தங்கரையில தான் அலையுதுன்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.